ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசான் டுடே சமையல். இன்றைக்கி உங்களோட ஸ்பெஷலான பருப்பு சாதம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், குக்கர்லேயே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் டேஸ்டியான இந்த பருப்பு சாதத்தை நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடுறது 1 டீஸ்பூன் கடுகு பொரியும் போது 2 வரமிளகா, இது கூட 1 பச்சை மிளகா கீரை போட்டு வச்சுருக்கேன். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சுங்க. 15 சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் ஒரு அளவுக்கு வதங்கி வச்சு, இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரும்போது இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி பழமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்ன சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது இது கூட நாங்கள் க்ளீன் வச்சுட்டோம். மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே சாம்பார் தூள் அது 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகா வரமிளகாலாம் சேர்த்துருக்கோம், அது நம்ம சாம்பார் தூள் காரவே போதுமானது. மசால் தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். மசால் பொடியை சேர்த்துட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம தண்ணி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். அதனால் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். தண்ணி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் அரிசி பருப்பு ஊற போட்டு தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. அரிசி பருப்பு சேர்த்துருக்க முன்னாடி தண்ணி பற்றிலாம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்காங்க, உங்களுக்கு சால்ட்டு சரியாக இருக்கான்னு. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் 4 விசில் பாயில் பண்ணிக்கலாம். தாளிக்கிற கரண்டி எடுத்துருக்கேன், அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதில் 2-3 வெந்தயம், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், 5-6 குருமிளகு, 5 பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் வச்சுக்கலாம். ஏறிச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாதம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் பொருட்கள் இதில் சேர்த்திடுவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை இலைகளையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவலில் சைடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.